Hello guys, welcome to BB Family. நான் தான் உங்க பிரேம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா Honda Hornet CB125 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பைக்ல வந்துட்டு என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கா புதுசா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க guys அப்படியே ரிவ்யூக்குள்ள போலாம். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம் வாங்க. கைஸ் ஃபஸ்ட்டு இதில் நோட் பண்ண பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஃபுல் LED செட்டப் LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே LED செட்டப் தான். இண்டிகேட்டர் சரி, லைட்டு சரி, DRL சரி, எல்லாமே எங்கேயுமே ஹாலஜன் பல்பே யூஸ் பண்ணவே இல்லை. அது ஒரு மேஜரான பெனிஃபிட்னே சொல்லலாம். ஏன்னா சின்ன ஒரு 125cc யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த ஃபோக்கஸ் பண்ணுற பேரில் இதில் LED செட்டப் யூஸ்டி ஃபோர்க்ஸ் கொடுத்ததெல்லாம் ரொம்பவே பெனிஃபிட் தான். கைஸ் இதில் அப்படியே நம்ம டிசைனை பற்றி பேசிட்டு இருக்கிறது, டிசைன் ஒவ்வொருத்தங்களுக்கு சப்ஜெக்டிவ் தான். ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த பிராண்டில் இது பிடிக்கும், அந்த பிராண்டில் அது பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு பிடிக்காது. டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டிசைன் வந்து ஓகேவா தான் தெரியுது. ஏன்னா 125cc செக்மெண்ட்ல கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா இப்படிலாம் ஒவ்வொரு பிராண்டு மாற்றி பண்ணாங்கன்னா தான் எல்லாம் சண்டை போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு தான் சொல்லலாம். நம்மளுக்கு வந்து இப்போ இதில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு முன்னாடி டூம் செட்டப்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்படியே நான் வீடியோவில் காமிக்கிறேன். இதில் கலர் ஸ்கீம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கலர் ஸ்கீம் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அப்படியே பாருங்க. கைஸ் இதோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இந்த டூம் செட்டப்பு, இந்த யூஎஸ்டி ஃபோர்க்ஸ்லாம் கொடுத்துருக்கறனால ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறனால இது ஒரு 125cc பைக்கு ஃபீலே தரல, ஒரு 150cc பைக் ஃபீலே தருதுங்க கைஸ். அந்தளவுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. இந்த ஸ்கூப்லாம் கொடுத்துருக்கங்காட்டி கொஞ்சம் ஒரு பெரிய பைக்கில் உட்காந்து ஓட்டுற ஃபீல் இருக்குது. நேக்கடு பைக்லேயே கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீலாக கிடைக்குது. ஹோண்டாவில் வந்துட்டு கொஞ்சம் செட்டப்லாம் மாற்றிருக்கிறனால ஒரு ப்ரீமியம் பைக்கு ஓட்டுற ஃபீல் கிடைக்குது எனக்கு. கைஸ் ஒரு வெஹிக்கிளுக்கு டிசைன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் முக்கியம். அப்படி அந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்குற இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 123.94 CSC ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 11.1 bhp பவர் கொடுக்குது. அதே மாதிரி 11.2 Nm டார்க் கொடுக்குது. இது வந்து நம்பர்ஸ் படி பார்த்துடலாம். நம்ம ரிவ்யூவில் வந்துட்டு ரைடிங் ரிவ்யூவில் இதில் எப்படி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு ஆண்ட்ரோடில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதோட கிளச் ஃபீல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஹோண்டாக்கு யூனிக்கான இதே அதுதான். அதே மாதிரி அதோட கிளச் ஃபீல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க கைஸ். இப்போ இந்த வெஹிக்கிளை வந்து ஆன் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த வெஹிக்கிளில் 4.2 inches TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஆப்ரேட்டிங் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாகவே ஃபீல் ஆகுது. இதில் வந்துட்டு நம்ம ஆப்ரேட்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். இந்த டிஸ்பிளேக்குள்ளே கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, டோட்டல் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு ABA இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்குன்னே தனியாகவே நான் ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும். இதில் வந்து நான் ஒரு ஷார்ட்டாக நான் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபியூல் ரேஞ்சிலையும் பார்த்துக்கலாம், எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ இருக்கிற ஃபியூலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, மொபைல் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. மொபைல் கனெக்டிவிட்டியில் பார்த்துட்டிங்கன்னா கால்ஸ், மெசேஜ், அலர்ட்ஸு, ப்ளூடூத் நேவிகேஷனு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10x10 நேவிகேஷன்ஸு, இந்த மாதிரி சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது தனியாகவே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ நம்ம போட்டோம்னா அதுவே லென்த்தாக போயிடும். அவ்வளோதான் கைஸ். நம்ம இது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு ஆப்ரேட்டிங் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆப்ரேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் உங்களுக்கு தனியாக நான் போட்டிருக்கேன், போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். இதோட பொசிஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே அப்படியே உட்காந்துட்டு புல் பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு நார்மலான கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. எதுவுமே ஒரு நீங்கள் வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். சிட்டி ரைடுக்குள்ள அது நல்லாவே யூஸ் ஆகும். நான் வந்து ஒரு 5.2 feet இருப்பேன் கைஸ். ஏன் அப்படி திக்கி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் 7 feet இருப்பேன்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் என்னை போட்டு செஞ்சு விட்டுட்டாங்க. கமெண்டில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 7 feet அண்டர்டேக்கரா WWKனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு என்னை செஞ்சு விட்டுட்டாங்க. அதனால தான் அதை யோசிச்சு சொல்கிறேன் கைஸ். நான் 5.2 feet இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட் பேக் வந்து கரெக்டாக இதாகுது. எனக்கு இன்னும் கொஞ்சமே ஹைட்டாக இருந்தாங்கனாலுமே அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் குள்ளமாக இருந்தாங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். பெருசாக ஒரு இதுவுமே இருக்காது கைஸ். கரெக்டாக வச்சோம்னா ஃபுட் பேக்கில் கரெக்டாக ஆகுது. இதுக்கு மேலே நம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதுக்கு மேலே இது தேவையில்லை கைஸ். நெக்ஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட சீட் கம்ஃபர்ட்டு, அதாவது பொசிஷன் கரெக்டாக இருக்குது. சீட் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவுமே ஹார்டாக இருக்குது. ஹார்டாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா லாங் டிரைவ்ஸ் போகிறதுலாம் கொஞ்சமே சிரமமாக இருக்கும். ரொம்பவுமே ஹார்டாக இருக்குதுங்க கைஸ். இப்போ உட்காந்தோம்னா அப்படியே அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இல்லை, ரொம்பவுமே ஹார்டாக இருக்குது. அதனால வந்துட்டு உங்களுக்கு ரைடு லாங் டிரைவுக்குலாம் கொஞ்சம் செட் ஆகாது. வேறு ஏதாவது நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் தான் போய் நீங்கள் சீட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
கைஸ் நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். எக்ஸாஸ்ட் சவுண்டு கேளுங்க, யாருக்குமே பிடிக்காம இருக்காது. இது ஒரு 125cc ஒரு எக்ஸாஸ்ட் நோட் மாதிரியே இருக்காது. இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் R15 வெஹிக்கிள் வச்சுருக்கேன். அதுவும் இது போச்சு அப்படின்னா இதுதான் ஒரு பெரிய வெஹிக்கிள் மாதிரி. ஐ மீன் இதுதான் வந்து பெரிய ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு மாதிரி, ஒரு ஹையர் சிசி வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு இதோட எக்ஸாஸ்ட் நோட் இருக்குதுங்க. எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெவ் சவுண்டு, ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். கைஸ் இந்த பொசிஷனில் நீங்கள் பார்க்கும்போது எந்த வெஹிக்கிள் ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு டியூக் 390 இருக்கிற அந்த மாதிரி அந்த பொசிஷன் வந்து ஃபீல் ஆகுதுங்க கைஸ். இதில் எப்படி இருக்குன்னு பாருங்களா. இந்த பொசிஷனில் ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா இந்த ஹோண்டா லோகோ மட்டும் தெரியலைன்னா KTM டியூக் 390 மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க கைஸ். கைஸ் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு இந்த வெஹிக்கிளோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். இந்த வெஹிக்கிளோட ஃபியூச்சர்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ப்ரைஸிங் இவ்வளோ தானே இருக்கணும். அதே மாதிரி ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் ப்ரைஸ் 1,03,500 வருதுங்க கைஸ். அதாவது திருப்பூரில் எக்ஸோரம் ப்ரைஸ் 1,03,500 வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு 1,23,500 வருதுங்க கைஸ். இது எக்ஸோரம் ப்ரைஸ், ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் மட்டும் சேர்த்து. இது இந்த ப்ரைஸிங் வந்து திருப்பூரில் இந்த ப்ரைஸிங் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் ஃபியூச்சர்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரைஸிங்கும் அவ்வளோதான் வரும். இந்த வெஹிக்கிள் காம்படிட்டரை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்தளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த வெஹிக்கிளில் யார் யார் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நான் அட்வான்டேஜ் சொல்கிறேன், டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யார் யார் எடுக்கலாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க கைஸ். கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதில் வந்து எடுக்கிறக்கு ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும். ஓகே கைஸ், வாங்க நம்ம இதோட அட்வான்டேஜை பற்றி பார்த்துடலாம். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா 125cc உங்களுக்கு வந்து ஹையர் வேல்யூ பண்ணுற மைலேஜ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து 60+ கொடுக்குதுங்க. 60+ வந்து கஸ்டமரே கோட் பண்ணியிருக்காங்க. 60+ கொடுக்கறதுனால உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக இருக்குது. ஸ்போர்ட்டி செக்மெண்ட் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 125cc வெஹிக்கிள் தான், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறக்கு ப்ரீமியம் ஃபீலாக கிடைக்கும். பெரிய வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் கிடைக்கும். அதுதான் எனக்கு வேணும். நான் வந்து டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் போயிட்டு வருவேன். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வெஹிக்கிளை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஸ்போர்ட்டி வெஹிக்கிள் ஃபீல் கிடைக்கணும், அதே மாதிரி சிசி கம்மியாக இருக்கணும், மைலேஜ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளை யார் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு எனக்கு ஸ்மூத்தான இன்ஜின் வேணும், அதே மாதிரி ரீவேல்யூ அதிகமாக இருக்கணும், ஒரு ட்ரஸ்டபிள் பிராண்டில் எடுக்கணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதோட கிளச் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஜின் வந்துட்டு ஒரு 80ல் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. நான் இதோட டாப் ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 105 வரைக்கும் நான் அச்சீவ் பண்ணேன். ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு 80 to 85 அந்த க்ரூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே ஒரு சாஃப்டான இன்ஜினில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே ஹோண்டா இன்ஜினில் அப்படியே ஃபீல் பண்ணுறேன், அதே ஸ்மூத்தாக அப்படியே எனக்கு ஃபீல் ஆச்சுங்க கைஸ். இது வந்து நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லல, உண்மையாகவே எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்கள் வேணால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எந்த ஒரு வெஹிக்கிள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இன்றைக்கி போனோடனே நாளைக்கு வந்து இப்போ போனோடனே எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிளுமே பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது அப்போதைக்கே நல்லா இருந்திருக்கும், ஃபியூச்சரில் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதோட நெக்ஸ்ட்டு ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் தான். ஃப்ரண்ட் அண்ட் வீல் வந்துட்டு ஒரு கார்னரிங் ஃபீல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டி வெஹிக்கிளில் வந்து நீங்கள் கார்னரிங் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கார்னரிங் ஃபீல் சூப்பராக இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜும் அதில் ஒன்று இருக்குது கைஸ். அது வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜில் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் UST ஃபோர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. UST ஃபோர்க்ஸ் ப்ளஸ் சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்கறனால பிரேக்கிங் பைட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பேக் சைடு வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரெண்டு செட்டப்பும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது. இருந்தாலும் அதோட பைட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட் சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காடி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. பேக்கில் வந்துட்டு ட்ரம்ங்காட்டி ரொம்பவுமே ஒரு 40% தான் கைஸ் கொடுக்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. வந்து இதில் பார்த்துட்டிங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குங்காட்டி பிகைனர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால சிட்டி யூஸ்க்கு சரி, உங்களுக்கு பிகைனர்ஸாக ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வெஹிக்கிள் எடுத்து ரைட் பண்ணுறீங்க, இப்போ தான் கியர் வண்டியே ஓட்டி பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சிட்டிக்குள்ளே ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்குங்காட்டி டேர்னிங் ரேடியஸ் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கிறனால, நேக்கடு பைக்னால உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குதுங்க கைஸ். இந்த வெஹிக்கிளை ஏன் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா
அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளூடூத் நேவிகேஷனு, 10x10 நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கிறனால இது எடுக்கலாம். அதே மாதிரி செக்மெண்ட் ஃபஸ்ட்டே யூஎஸ்டி ஃபோர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 125cc செக்மெண்ட் ஃபஸ்ட்டே யூஎஸ்டி ஃபோர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், கொஞ்சம் பைக் பார்க்குறக்கே ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் கொடுக்கணும், மைலேஜ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி ஹோண்டாவில் ஒரு பைக்கு நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா பைக்குமே செட் ஆகாது. இந்த வெஹிக்கிளோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்துடலாம். இந்த வெஹிக்கிளோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ட்ரம் பிரேக்குங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ட்ரம் பிரேக் வந்து ரொம்ப ஸ்கிட் பண்ணி விடுங்க. ரைனி டைமில் பிரச்சனை இல்லை. 125cc இவ்வளோதான் கொடுக்க முடியும். இருந்தாலும் ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இல்லை ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருக்கலாம். ஒரு வேரியண்ட்டில் இதில் வந்து சிங்கிள் வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு வேரியண்ட் வந்து காஸ்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிருந்து 2 வேரியண்ட்டாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். கைஸ் நெக்ஸ்ட் வந்து இதோட பில்டு குவாலிட்டி தான். பில்டு குவாலிட்டி எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஸ்கூப் மட்டும் கைஸ் ரொம்பவுமே வந்துட்டு இந்த ஷேக்கிங்கில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பில்ட் குவாலிட்டி வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதே கொடுக்கலினா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க கைஸ். இந்த பில்டு குவாலிட்டி மட்டும் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நல்லா இல்லை. மற்றபடி எல்லா இடத்துலையுமே பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே அந்த கேப் இருக்கிறது இல்லை ஷேக் ஆகிறது, மட்டமான குவாலிட்டி பிளாஸ்டிக் இது மாதிரி எங்கேயுமே யூஸ் பண்ணல. இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்குதுங்க. அந்த ஒரு இடத்த மட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரைனி டைமில் போகும்போது உங்களுக்கு சேர் வந்து உங்களுக்கே அடிக்குதுங்க. ஸ்பிலின் ரைடர் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க காலுக்கே ஃபுல்லாக அடிக்குது. இந்த இடத்துல ஒரு மர்கேடு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா R15 அந்த மாதிரி வெஹிக்கிள்லேயே கொடுக்குறாங்க. எல்லா வெஹிக்கிலையுமே மர்காடு வந்து எல்லா வெஹிக்கிலுமே கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கில் அந்த மர்காடு கொடுக்கல. இந்த இது இருக்குதுங்க. ஓரளவுக்கு சேர் வந்து மேலே தெரிக்காத அளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல மர்காடு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேயே அடித்த சேர்லாம் இங்கேயே அப்படியே ரொட்டேஷன் ஆகிக்கும். இங்கே மேலே அடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக ஒரு 40-50 ஸ்பீடுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர் உங்களுக்கு முன்னாடியே அடிக்குது. அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீட் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவுமே ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பில்லியன் சீட்டு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இது வந்து ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்னால மேக்ஸிமம் குட்டியாக தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம 125cc வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதனால் இன்னும் கொஞ்சம் ஒய்டரான சீட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். கைஸ் இந்த வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு எந்த வெஹிக்கிள் மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு சைடில் போடுற அப்படியே பாருங்கள். இந்த G900ஓட டிசைன் அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க கைஸ் இந்த 125cc. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு G900 மாதிரியே தான் இருக்கும். அந்த எக்ஸாஸ்ட்லாம் இல்லாமல் ஒரு வெஹிக்கிள் வந்து சடனாக கிராஷ் ஆகுது அப்படின்னா இதுக்கு மாடிஃபிகேஷன் அந்த க்ரீன் கலர் பண்ணோம்னா G900 மாதிரியே தான் கைஸ் இருக்கும். ஸோ கைஸ் இந்த வெஹிக்கிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ஒர்த்தா ஒர்த்துலையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு ஃபயர் விட்டு போங்க. See you guys next video மீட் பண்ணலாம்.